பார்வையில அந்த நொடியில சுத்தி இருந்த எல்லாம் மறைஞ்சிருச்சு. எல்லாருமே மறைஞ்சிட்டாங்க. எல்லாமே மறைஞ்சிருச்சு. ஒரே குழப்பமாயிடுச்சு. என் முன்னாடி அவ மட்டும்தான் பிரகாசமா தெரிஞ்சா. வேற எதுவுமே தெரியல. நான் அந்த நிமிஷத்திலேயே என்ன ஆனாலும் சரி அவ தான் என்னோட மனைவி அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். இப்ப உன்னை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? பகல் கனவு காண்ற மாதிரி இருக்கு. நான் உன்கிட்ட சொன்னதே தப்பு. இங்க பாரு, வாழ்க்கையில ஒரு தடவையாவது சீரியஸா இரு. நீ இப்ப ரொம்ப பேசுற. நீ எப்பயாவது ஒரு வாட்டியாவது சீரியஸா இரு. செஞ்சேலான் மணப்பெண் தோழியா நீதான் வரணும், சரியா? என்ன சொல்ற? உண்மையாவே கல்யாணம் படிக்க போறியா? ஆமா. சூப்பர். என்ன, எனக்கு கல்யாணம்னா நீ ரொம்ப சந்தோஷப்படுற? எனக்கு ஃப்ரீயா காஸ்ட்லி ட்ரெஸ் எடுத்து தருவல, அதான். விருப்பப்பட்ட ட்ரெஸ் நீ வாங்கிக்கோ. என்னதான் இருந்தாலும் நீ மணப்பெண் தோழி தானே, அதனால உனக்கும் சங்கோச்சம் இருக்காது. அப்ப உண்மையாவே பொண்ணை கண்டுபிடிச்சியா இல்லையா? உண்மையாமா? யார இவளா? மெதுவா பேசு. இந்த பொண்ணு இப்படிரா? நான் என்ன கதையா விடுறேன்? உனக்கு போய் இவளா? நீ என்ன சொல்ற? முதல்ல என்ன பாரு, அழகான பையன்மாண்ணா. இங்க பாரு, யார்கிட்டயும் சொல்லாத, ஒரு பப்ளிக் ஃபிகர்னா. சரி, அப்பனா ட்ரீட் கொடு. அவ்வளவுதானே? சரி வா போலாம். சரி, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ரெஸ்டாரண்ட்க்கு போலாம். ஜியா ஷங்கோ கோர்ட்ல சென் கேக்ஸின் போய் சொன்னதா ஒத்துக்கிட்டாரு. சென் கேக்ஸினை கண்டுபிடிச்சு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வரணும். அதான் சரி, அத நான் பாத்துக்கிறேன். கிளம்புங்க. முடியாது. கிளம்புங்கன்றல, போங்க. நீ இப்படியே பட்டா வேணாங்கறல, சொன்னா கேளுங்க. போதும். இங்க பாருங்க, ஜிராங்க நீங்க ஏற்கனவே காயப்படுத்திட்டீங்க. அவளுக்கு நான் இருக்கிற வரைக்கும் நீங்க அவளை மறுபடியும் காயப்படுத்த விட மாட்டேன். நீங்க அவளை பயமுறுத்தி மாத்தி பேச வச்சிருக்கலாம், ஆனா உண்மை என்னன்னு நான் கண்டுபிடிப்பேன். இப்ப கிளம்புங்க. அன்வன், நீங்க தாராளமா போலீஸ்க்கு கால் பண்ணலாம். சரி. ரொம்ப நன்றி ஜெங்கியோ. இட்ஸ் ஓகே அன்வன். ஜிராங் இப்ப நல்லா இருக்காளா? நீங்களும் இப்ப கிளம்பி ஆகணும். ஜிராங் அவங்களாவே சரியாயிட்டு வராங்க. இல்ல அன்வன், இந்த சிச்சுவேஷன்ல நான் ஜிராங்க பார்த்தே ஆகணும். நான் டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன். நீங்க அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சா அவங்கள ஓய்வு எடுக்க விடுங்க, அது போதும். ஆனா என்ன நடந்துச்சுன்னு ஜிராங்க்கு மட்டும் தானே தெரியும். கோர்ட்ல அவ சொன்னது எல்லாமே பொய்ன்னு அவளே சொல்லிட்டா. இது எல்லாமே நீங்க ஜியான் செங்காவ் செஞ்ச திருட்டு வேலையா இருக்கும்னு இப்பதானே நீங்களே சொன்னீங்க. அது சும்மா நான் கெஸ் பண்ணேன். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு கோர்ட்ல எல்லாரும் முன்னாடி என்கிட்ட மன்னிப்பு கேட்டா. வந்துட்டார் பாருங்க, சீக்கிரம் வாங்க. இப்ப கேமராமேன், இன்டர்வியூஸ்லாம் வேண்டாம் ப்ளீஸ், நான் சொன்னா கேளுங்க. ஜெங்கியோ, நீங்க சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது. நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனா ஜிராங் இப்பதான் நல்லா தூங்குறாங்க. அவங்கள தயவு செய்து நல்லா ரெஸ்ட் எடுக்க விடுங்க, சரியா? நம்ம நாளைக்கு பேசலாம், என்ன?